ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 16 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 1.21 f of x equal to 3x minus 2 g of x equal to 2x plus k மற்றும் f of g equal to g of f எனில் k இன் மதிப்பை காண்க. இதில் f of xும் கொடுத்துருக்காங்க, g of xும் கொடுத்துருக்காங்க. ஆனால் g of xல 2x plus kன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த k-உடைய மதிப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு குழு கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா f of gயும் g of fவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது f of gயும் g of fவும் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். f of x equal to 3x minus 2 g of x equal to 2x plus k. ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிப்போம். f of g எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாமா? அதாவது f of அப்படியே எழுதிட்டு இந்த gயை g of xன்னு எழுதணும். g of xோட வேல்யூ என்ன? 2x plus k. அதை அப்படியே போடணும். இப்போ இந்த f of xை பாருங்கள், இந்த x இருக்க இடத்துல 2x plus kன்னு இருக்கா? ஸோ இதுலேயும் x இருக்க இந்த 3xன்னு இருக்க இடத்துல இந்த x இருக்க இடத்துல 2x plus k போடலாமா? ஸோ 3 இன்று 2x plus k minus 2. இந்த 3 உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 3 6x ப்ளஸ் 3ஐயும் கேயையும் பெருக்கணும். அப்போ 3k, இந்த -2 அப்படியே இருக்கும். இதுதான் f of g உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு g of fோட வேல்யூ கண்டுபிடிப்போம். g of f அதே மாதிரி எழுதலாமா? g of அப்படியே வச்சுட்டு f-ஐ f of xன்னு எழுதணும். இப்போ f of xோட வேல்யூ என்ன? 3x minus 2. ஸோ f of x இருக்க இடத்துல 3x minus 2ன்னு போடணும். இந்த g of x இருக்க இடத்துல என்னது இருக்குது? 3x minus 2 இருக்குது. அதாவது இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இதில் g of xன்னு இருக்க இடத்துல g of 3x minus 2ன்னு இருக்கா? அப்போ இந்த 2x, இந்த x இருக்க இடத்துல 3x minus 2 போடலாமா? அப்போது 2 இன்று x இருக்க இடத்துல 3x minus 2 ப்ளஸ் இந்த கேவை அப்படியே போட்டுக்கணும். இப்போ 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 3 6, 6x மைனஸ் 2 4. இங்கே மைனஸ் இருக்கிறது அப்படியே மைனஸில் போடணும், ப்ளஸ் கே. இப்போது f of gயும் g of fவும் சமம்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் சமம் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு நம்ம f of gயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சோமா? 6x ப்ளஸ் 3k மைனஸ் 2ன்னு. அதே மாதிரி g of fோட வேல்யூ என்ன? 6x மைனஸ் 4 ப்ளஸ் k. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு வலதுபுறம் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இடதுபுறம் கொண்டு வர போகிறோம். அப்போது சிம்பிள் வந்து மாறும். அதாவது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வரும். ஸோ ப்ளஸ் 6xன்னு இருக்குது, அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் 6xன்னு மாறும். மைனஸ் 4ன்னு இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் 4ன்னு மாறும். ப்ளஸ் கேன்னு இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் கேன்னு போகும். இப்போது எக்ஸ் இருக்க உறுப்பை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் 6x இருக்குது, இதுலேயும் 6x இருக்குது. ஆனால் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ 0 ஆயிரும். இங்கே 3k இருக்குது, இங்கே மைனஸ் k இருக்குது. ஸோ 3kலேருந்து மைனஸ் கேவை கழித்தோம் அப்படின்னா ப்ளஸ் 2k கிடைக்கும். இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 4, ப்ளஸ் 4லேருந்து மைனஸ் 2 கழித்தோம் அப்படின்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2kவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் 2. கேயோடைய வேல்யூ தானே வேணும். ஸோ கேயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தலில் போகும். ஸோ -2 இஸ் டிவைடட் பை 2, ஓரன் 2, ஓரன் 2. இங்கே மைனஸ் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. ஸோ கேயோடைய வேல்யூ -2. சாரி, கேயோடைய வேல்யூ -1. k ஈக்குவல் டு -2/2 தானே. ஸோ ஓரன் 2, ஓரன் 2, இந்த மைனஸ் இருக்குது. ஸோ -1.
தேங்க்யூ.